வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். குடமிளகாய் சாதம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குட்டீஸை நல்லா அட்ராக்ட் பண்ணும், விரும்பி சாப்பிடுவாங்க. குடமிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 3 குடமிளகாய், 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஒரு கையளவு முந்திரி, கொஞ்சம் பூண்டு, 4 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். இந்த கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். இதோட 4 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது ஒரு வாசனையாக இருக்கும். இதை ஒரு பெரட்டிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துருக்குறோம். இந்த பூண்டு நல்லா வதங்கணும். நாம் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், ஈஸியாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த பூண்டு. இப்போது ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி அல்லது நிலக்கடலை அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நாம் வதக்கிக்கணும். ஏன்னா அதுலேயே நமக்கு அந்த வெங்காயம் வெந்துடும் முக்கால்வாசி. இந்த வெங்காயம் வேகலைன்னா நறுக்குன்னு இருக்கும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த பச்சை கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் 2 டம்ளர், அதாவது 400 கிராம் அளவு அரிசியை வேக வச்சு உதிராக எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்குரிய பொருட்கள் இப்போ சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்குறோம், பெருஞ்சீரகம் அந்த பொடியை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கிக்கலாம். ஈவன் மூடி போட்டு கூட அது நல்லா அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நாம் வதக்கிக்கிறோம். இப்போ அந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சிவப்பு குடமிளகாய், ஒரு ஆரஞ்சு, ஒரு மஞ்சள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பச்சை குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடமிளகாய் நல்லா வேகணும். 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் ஈரத்துலேயே அந்த குடமிளகாய் வெந்துடும். தேவைன்னா நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த குடமிளகாயை நல்லா வதக்கிட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துட்டு அந்த குடமிளகாய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கிக்குவோம். அது நல்லா சாஃப்டாக கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும்போது தான் நாம் அந்த சாதத்தில் போட்டு பிசையும்போது நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது ஒரு ஃப்ளேவரும் காரமும் தரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த குடமிளகாய் வெந்துருச்சா, அந்த வெங்காயம் வெந்துருச்சான்னு நாம் செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கினோடனே இந்த குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அந்த உதிராக வடித்து வச்சுருக்கிற ஆறின சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் சாதம் சேர்த்துருக்குறேன். நான் சாதத்தில் உப்பு போடல, அதனால் நான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும்போது மொத்தத்துக்கு அதில் போட்டுட்டேன். நீங்கள் சாதத்தில் வடிக்கும்போது உப்பு போட்டிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்கணும். நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு எந்த அளவு ரைஸு அதுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு ரைஸ் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான குடமிளகாய் சாதம் நமக்கு ரெடியாகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த குடமிளகாயில் நோய் எதிர்ப்பு சக்தியோட விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B6 அதிகமாக இருக்குதுங்க. ஹெல்த்தியான இந்த குடமிளகாய் சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.